எங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த 9 வருஷம் புது நாளில் எங்கள் கிரகத்துக்கு வந்து எங்களையும் ஆசீர்வதித்து இங்குள்ள மற்ற எல்லோரையும் ஆசீர்வதித்து நம்மை மகிழ்ச்சிக்கும்படி செய்த குருஜிக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். शतमायते इतरे यूषिमन्मस्यो रागराय क्षेत्रणस्यो यतं क्राडायतं यजेरिथस्योदि ये परंत्रं येजसामयं नारायणं देवं यदस्योते पुरुषार्थते சந்தோஷம் உள்ளப்பாரு. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? உனக்கு என்ன பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒன்ன பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஒரு காரண காரியார்த்தம் இல்லாமல் சந்தோஷப்படக்கூடியதான் உண்மையான அன்புன்னு சொல்றோம். லவ் வித்தவுட் ரீசன் சொல்லுவார், லைஃப் வித்தவுட் ரீசன் சொல்லுவார். ஒரு விதத்துல பார்த்தா வாழ்க்கையில் என்ன சொல்றா, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்க தமிழ்நாட்டுக்காரெல்லாம் எல்லாரும் பெரியவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை ஞானம் நிறைய ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் அப்படின்வா. அதனால தான் நாங்கள்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் முன்னாடியே பெருவாள் ரொம்ப ஜாஸ்தியாக ஞானம் உனக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ட்டா, நீங்கள் ஹைதராபாத் போயிட்டுன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சுட்டார். நாங்கள் ஞான சூன்யமாக தான் இருக்கோம். அவ்வளோதான், ஞானமெல்லாம் எங்களுக்கு இல்லை. நிறைய பேர் எங்கள் தமிழ்காரெல்லாம் வந்து என்னென்னமோ கேள்விலாம் கேட்குறா, எனக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். என்னமோ தெரியாது, எதை பார்த்தாலும் பெருமாள் மாதிரி இருக்கு, எதை பார்த்தாலும் பகவான் மாதிரி இருக்கு. நீ பகவான்னு சொல்லு, பிள்ளையார்னு சொல்லு, பெருமாள்னு சொல்லு, அல்லான்னு சொல்லு, எல்லாமே ஒண்ணுதான் நினைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவா தான். அதனால எங்களுக்கு வித்தியாசம் கிடையாது, ஒன்றை பார்த்தாலும் வித்தியாசம் கிடையாது. ஏதோ அடுத்த வாரம் இன்னொரு 10 நாள்ல அது நரசிம்ம ஜெயந்திக்கு வச்சோம், ஏதோ அமெரிக்கா போறேன். 3 நாள் தான், அதுக்கு மேலே போகிறதில்ல. ஒபாமா 3 நாளைக்கு தான் இந்தியாவுக்கு வருவார், நான் 3 நாளைக்கு தான் அமெரிக்கா போகிறதில்லை. அதுக்கு மேலே என்னன்னா அங்கெல்லாம் எல்லாம் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு, சகப்பு சிக்னல்ல கார்லாம் நிறுத்துறா, அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது. ரொம்ப யதார்த்தமா வாழ்க்கையை வாழ்ந்துலாம், ஒன்றும் பெருசா இல்லை. இன்னைக்கு ஏதோ குருநாதர்னு 4 பேர் சொல்றா, ஏதோ ஆச்சாரியன்னு சொல்ற, ஏதோ நீங்கள்லாம் வந்து சேவிக்கிற, உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஏதோ 4 பேர் ஆச்சாரியன் குருன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு சேரை கொடுத்ததுனால நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். தவிர உனக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த ஈஸ்வரன் ஆகப்பட்டவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கான். ஒருத்தர்
ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் கிடையாதுங்க. ரிக்வேதத்துல சொல்லுவா ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தின்னு சொல்றா. சத்தியம்ங்கிறது ஒண்ணுதான், அதுக்கு பேரு தான் வெவ்வேறு பேர். என்னன்னா சொல்லிருக்கோம், உனக்கு உனக்கு ஏதோ பிடிச்சிருக்கோம், நீ எங்கோ திருச்சியில இருப்ப, மலைக்கோட்டை பிள்ளையார் தான் எங்க பெருமாள், இன்னொருத்தர் ரங்கநாதர் தான் பெஸ்ட், இன்னொருத்தர் தாயுமானவர் தான் ஈஸியா இருக்கும். உனக்கு எது பிடிக்கிறதோ ஏதோ ஒன்றத்தை பிடிச்சிக்க வேண்டியது, அதெண்டா போய் உருக வேண்டியது. திருச்சியில் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க. அங்கே ஒரு பிரமாதமான ஊர் இருக்கு, திருவெரும்பூர்னு பேர். திரு எறும்பூர். தேவர்கள்லாம் எறும்பு ஸ்வரூபத்துல அந்த ஈஸ்வரனை ஆராதிச்சத ஐதீகம். எறும்பேஸ்வரர்னு பேர். ஒரு சின்ன மலை இருக்கும், அதுக்கு மேல ஒரு 50 அடி 50 படி 60 படி ஏழுமையான மேல. அங்கேயிருந்து எல்லாமே தெரியும், மலை போட்ட பகவானை எப்படியோலாம் ஆராய்ச்சா. எறும்பா ஆராய்ச்சா, சாதாரணமா ஆராய்ச்சா. அந்த ஈஸ்வரன் இல்லாதே கிடையாது. இன்னொருத்தரை பார்த்தாலே அது சாட்சாத் பகவானுடைய சுரூபங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல போகும். பதஞ்சலி சொல்லச்சு ஈஸ்வர பிரணிதானம்ங்கிறார் யோக சூத்திரத்துல. எல்லாத்தையுமே பகவானா பாருங்கிறார். உன்னால எல்லாத்தையுமே பகவானா பார்க்க முடியுமா, ஆராதிக்க முடியுமா? எதுவுமே வித்தியாசம் இல்லாமல் நீ பார்க்கக்கூடிய நேரத்துல நீதான் ஒரு பண்டிதன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். பண்டிதா சமதர்ஷனா. உன்னால வித்தியாசமே இல்லாம எல்லாத்தையும் பாராட்ட முடியுமா? எல்லாத்தையும் ஒரே சீரா உன்னால பார்க்க முடியுமா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உன்னால பார்க்க முடியுமா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உன்னால பழக முடியுமா? உன்னால முடிஞ்சதுன்னா உன்ன ஈஸ்வரன் இருக்கான்னு அர்த்தம். உன்னால முடியலன்னா இன்னும் ஈஸ்வரன் சேரலன்னு அர்த்தம். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்கா ஒரு நாள் நீ அந்த முடிவுக்கு வந்துருவாரு. எல்லாம் உடம்புல ரத்தம் வேகமா உடைச்சு 25 வயசு 30 வயசுல எல்லாம் பேசுவோம். எல்லாம் ஆடி போய் 70-75 வயசுல எவனும் கிட்டக்க வராத போது அந்த ஈஸ்வரன் ஒருத்தம்னா உன்னோட நிற்கக்கூடியவனா இருப்பான். நிறைய யாருமே இருக்க மாட்டான். பகவானை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கத்துக்கோங்க. எதை பண்ணாலும் அவனுக்கு பிரீத்தின்னு நினைச்சுட்டு பண்ணு, எல்லாமே போய் அவனுக்கு சேர்ந்துடும். உன்னை கர்மா ஒண்ணுமே பண்ணாது. தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஜோசியம் ஜாஸ்தியா பார்க்குறீங்க. நம்ம தேசிகன் இருக்காரு, அவரை வச்சு நான் பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், எனக்கு ஜோசியம் 8 வயசுல ஆரம்பிச்சது. 11.5 வயசுல என் குருநாதர் சொல்லிட்டார், உன்னோட பிரமாதமான ஜோசியர் யாரும் இல்லடான்னு சொல்லிட்டார். 8 schools of thoughts அந்த காலத்துல. சத்யாச்சாரம், பிருகஜாதகம், பௌரசாரம், சர்வார்த்த சிந்தாமணி, பராசரம், பிரஷ்ன மார்க்கம், எத்தனையோ பண்ணோம். போது போல அப்போ ஒன்றும் தெரியாது அந்த வயசுல. நாங்க ஜோசியம் சொல்றதுக்காக கத்துக்கல, பிரயோக சாஸ்திரத்துக்காக எங்களுக்கு ஜோசியம் கற்றுக் கொடுத்தாங்க இந்த காலத்துல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஜோசியம்னு எடுத்துட்டா கூட ஒரு சாதாரணமா வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும். சார் நான் அவர்கிட்ட போனேன் சார், ரொம்ப பிரமாதமான ஜோசியர் அப்படின்னாரு ஒருத்தர். ஆமா என்ன சார் பிரமாதம், நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பிரமாதமான வரேன். அவர் நான் உள்ள நினைச்ச உடனே சொல்லிட்டார், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டாரு. இல்லைன்னா ஏன்டா ஜோசியர்கிட்ட கூப்பிடுற, அது சொல்றது நீ போய் ஒருத்தர்கிட்ட கேட்கணுமா, நான் அதை கேட்க அவன் மூஞ்சி பத்தாலே தெரியுது. டாக்டர்கிட்ட போயிட்டு வெறும் அவங்களை பார்க்கறதுக்காக என்னங்க 200 ரூபா சம்பளம் இது வச்சுக்கோங்க, ஃபீஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்ல போறேன். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா தான் போறேன், ஜோசியர்கிட்ட எதுக்கு போறேன்? உனக்கு ஏதோ கஷ்டம் இருக்குச்சு, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எத்தனா பித்தம் தெரியும் தானே உங்க.
ஒன்றுத்தை மாற்றி இன்னொன்னுத்தை மாற்றி இன்னொன்று. யாரோ நண்டா வந்தால் என் பையனுக்கு வந்து கல்யாண மாலைன்னு சொன்னான். வெளியே போங்க, ஒப்புலையை பண்ண போய் சுற்றிட்டு வாங்க. எவ்வளோ வாட்டி சுற்றணும்னா சுற்றுங்களேன், முடிஞ்ச வரைக்கும் சுற்றுக்கலாம். அவரே போகிற வரைக்கும் சுற்றுங்களேன் போட்டேன். அவரே வந்து என்னையா போருட்டா என் கழுத்து இறக்காதுன்னு சொல்லி எத்தியாவனத்தை தள்ள கட்டி போவார். முதல்ல கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறோம், கல்யாணம் ஆன பிற்பாடு ஏன் ஆச்சுங்கிறோம். யதார்த்தமா எதுவுமே எடுத்துக்க முடியல நம்மளால. அந்த ஈஸ்வரனுடைய செயல் ஏதோ கல்யாணம் ஆகலை, ஒரு 20 வருஷம் ஆகல, 25 வருஷம் ஆகல. வாழ்க்கை துணைன்னு வரப்பட்ட நேரத்துல வாழ்க்கை துணைன்னு தேடி தேடி கடைசியில ஒரு வழி துணையாவது வராதான்னு நினைக்கக்கூடிய வயசுல ஏதோ ஒண்ணு வந்து சேர்றது. உனக்கு வாழ்க்கை துணை அமையுமா வழி துணை அமையுமாங்கிறது யாருக்கும் தெரியாது. அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அதுக்கு ஒரு இது பண்ணுவேன். அதுக்கு எல்லாருமே பரிகாரம்ங்கிற பரிகாரம்னா என்ன, அதை அப்படியே மாற்றி வச்சிட முடியுமான்னா பிராயசித்தம்னு பேர். அது பிராயசித்தா. உன்னுடைய சித்தத்தை, the way you look at the subject has to be changed. Things will not change. நீ பார்க்கக்கூடிய பார்வை, நீ பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் உனக்கு மாற்றி அமைக்க அந்த பகவான் உனக்கு ஒரு பிளெஸிங்கை கொடுக்குறான். அவ்வளோதான். நீ போய் 4 வாட்டி சுத்திட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, சரி இப்போ வேண்டாம்னு நினைக்கிறாரு போல இருக்கு பெருமாள். அவரா எப்போ அனுப்புறாரோ அப்போ அனுப்பட்டோம் இல்லையா? அவருக்கே போது போகாம 24 பேர் வச்சிருப்பான். அது அன்னைக்கு அன்னைக்கு ஆகும். கல்யாணம்ங்கிறது ஆரம்பத்து எப்பயோ ஒரு வாட்டி ஆகிதான் ஆகும். ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஆகும். யதார்த்தமா நம்மளால எந்த விஷயத்தையுமே எடுத்துக்க முடியல. சாதாரணமா உன்னால எடுத்துக்க முடியறதா? வருவதை வருவது போல் ஏத்துக்க முடியறதா உன்னால? அந்த மனப்பக்குவம் உனக்கு இருக்கா? அதுதான் பிரம்மம். வர மாதிரி இந்த கலியுகத்துல ஏற்றுட்டியான வேற ஒண்ணுமே வேண்டாம் உனக்கு. ஈஸ்வரன் கண்டிப்பா உனக்கு மோட்சத்தை கொடுப்பான். வர மாதிரி ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கா? கடைசியில இதான் பார்க்கணும். Can you accept things the way it comes? Can you accept things as it is given by the Lord? வர மாதிரி ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கிறதா? அவ்வளவுதான். அதே மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் அந்த ஈஸ்வரனை நினைச்சிட்டு பண்ணா போதும். இது நீ பண்ணல அந்த காரியத்தை, அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அந்த காரியம் நடக்கிறது. அதை மனசுல வச்சுக்கிட்டே போதும். அதை வச்சுக்கிட்டே பண்ணலாம். ஆனா நம்மளால எல்லாத்தையுமே பாக்கியம் துர்பாக்கியம் இந்த மாதிரி தான் பிரிப்போம். ஒரு ரொம்ப வயசானவர் ஒருத்தர் இருந்தார். அவர் காட்டுல போய் விறகு வெட்டின்னு வந்து அந்த விறகு கொண்டு போய் மார்க்கெட்ல விற்று அதுலேருந்து வர பணத்தை வச்சுட்டு வீட்டை நடத்திட்டார். அவருக்கு ஒரே ஒரு பையன், அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையன் இருந்தான். அவர்கிட்ட ஒரு நல்ல வெள்ளை வெள்ளையில் ஒரு அரேபியன் ஹார்ஸ், ஒரு நல்ல குதிரை, நல்ல வெள்ளை வெள்ளை ஜோரா இருந்தது. எல்லா ஜனங்களும் வந்து சொன்னா, இவ்வளோ அழகா இருக்கு குதிரை, இதை ராஜாக்கு நீ வித்தியானா நிறைய பணம் வருமோ இல்லையா? நமக்கெல்லாம் பணம் வந்தா என்ன பண்ணலாம்? பேங்க்ல போட்டுட்டு அது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா படுத்துட்டு சாப்பிட்டு உருண்டுட்டு இருக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. பணம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ண போற? அவ்வளோ பணம் வந்ததுன்னு வச்சுக்கோ, உனக்கு எக்கச்சக்கம் பணம் வந்துடுது. அதுக்கப்புறம் நீ வேலை செய்ய போறேன்னா வேலை செய்ய, அட்லீஸ்ட் லோன் இருந்ததுனால வேலை செய்வேன். இப்போ லோன் இருந்ததுன்னு வச்சுக்கோ, என்னுடைய பிரின்சிபல் அதுதான். நிறைய கடன் வாங்கிட்டேன்னா அதுக்கோசம் நான் வேலை செஞ்சேன். சொத்து இருந்தா நான் வேலை செய்ய மாட்டேன். ஆனா கடன் வாங்கினா கண்டிப்பா வேலை செஞ்சானோ திருப்பி கொடுத்தான். ஸோ நீ ராஜாவிட்ட போய் அதை வித்துடலாமா? அவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லைப்பா, எனக்கு என்னமோ இந்த குதிரை சின்ன வயசுலேருந்தே என்னட்ட இருக்கு, இதெல்லாம் விற்கிறதுக்கோசரம் இல்லை, எனக்கு எதுவும் ஆசையா இருக்கு, நான் வச்சுட்டு இருக்கேன். சில பேர் சில பொருளை வச்சிருப்பாங்க, அதை விற்கிறதுக்காக வைக்கல, அவளுக்கு ஏதோ அது பேர்ல ஒரு அபரிதமான ஆசை. அதுல தெய்வத்தை பார்க்குற அளவு நமக்கு தெரியாது. அவன் கொடுப்பாட்டேங்கிறான், அவன்கிட்ட கேட்டேன்னா தரமாட்டேன்னு சொல்லுவான். அதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அப்போ அவள்லாம் சொல்றான்,
இவ்வளவு நல்ல ஒரு அரேபியன் ஹார்ஸை வச்சுட்டு அதை வித்து பணம் பண்றதுக்கு உனக்கு தெரியலையே, நீ துர்பாக்கியசாலி. அப்ப அவர் சொல்ற, என்னண்ட ஒரு நல்ல குதிரை இருக்கு, அந்த குதிரையை நான் விற்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு ஒன்னா சொல்லு. பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியான்னு எப்படி தெரியும்? அது நாளைக்கு தான் தெரியும். நான் பாக்கியம் பண்ணவனா துர்பாக்கியம் பண்ணவனா இன்னைக்கே தெரிஞ்சிருமா அப்படிங்கிற. ஒரு நாளைக்கு அந்த குதிரை காணாம போயிடும். உன்னை ஜனங்க எல்லாம் திரும்பி வரும். பாத்தியா எவ்வளவு துர்பாக்கியசாலி. அந்த குதிரையை வித்திருந்தீங்கன்னா ராஜாவாவது உனக்கு பணம் கொடுத்துருப்பான். அந்த குதிரை இப்ப காணாமையே போயிடுச்சு. அப்ப சொல்றோம், குதிரை வச்சிருந்தேன் காணோம்னு சொல்லு. அது நான் பாக்கியசாலியே துர்பாக்கியசாலின்னு நின்று சொல்றேன். அதெல்லாம் சொல்லாது. அனாவசியமா ஒவ்வொன்றும் ஏதாவது ஒண்ணு நடந்தா உங்களுக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு என்னன்னா, நீ பாக்கியம் பண்ணவன் இல்ல துர்பாக்கியம் பண்ணவன், இதை ரெண்டத்தான் பிரிக்க தெரியும். உங்களுக்கு சாதாரணமா அதை எடுத்துக்கவே தெரியாது. ஒரு சாதாரணமா எடுத்துக்க கூடாதா? நான் ஏதோ குதிரை வச்சிருந்தா காணாம போயிடுத்துன்னு சொல்லு. அந்த குதிரை போச்சு காட்டுக்குள்ள ஒரு 10 குதிரையை கொண்டு எல்லாரும் வந்து அதான் போல இருக்கு, நீ ரொம்ப கிளவரா, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி, அதனால தான் சொல்லியோ என்னமோ. ஃபியூச்சர் ஒன்லி கேன் சே whether I am fortunate or unfortunate அப்படின்னு நீ சொன்னியோ என்னமா. பாரு, உனக்கு தெரியும் குதிரை எங்கேயும் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்க. அது போய் ஒரு 10 குதிரையை உள்ள காட்டுலேருந்து இழுத்துன்னு வந்துட்டு. நீ ரொம்ப பாக்கியசாலிடா. இதை பத்தி திரும்பி பண்றீங்க. பண்ற தப்பு ஏதோ என் குதிரை போச்சு காட்டுக்கு ஒரு 10 குதிரையை கொண்டு வந்ததுன்னு சொல்லு, அது கரெக்டு. அதை விட்டுட்ட திரும்பி நான் பாக்கியசாலின்னு என்ன அர்த்தம்? அப்ப என்னாச்சு, ஒரு பையன் அவரோட இருந்தான். அந்த பையன் அந்த குதிரையெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருந்தான். அவன் என்ன பண்ணான், ஒரு குதிரையிலையும் கீழே வேண்டாம், கால் உடஞ்சி போச்சு. அவனை ஆஸ்பத்திரியில போட்டான். உடனே ஜனங்கள்லாம் வந்தா, பாரு எவ்வளவு துர்பாக்கியசாலி, நீ ஒரே ஒரு பையன் இருந்தான், இப்ப நீ 10 குதிரையை வேற பாத்துக்கணும், உன் குதிரையை தவிர அந்த 10 குதிரையை வேற பாத்துக்கணும், உனக்கு அசிஸ்டன்ஸுக்கு யாரும் இல்லாம போச்சு. ஏய் என்னண்டா என் பையன் வந்தா அவன் காலை உடைச்சான்னு சொல்லு, இது ஏன் திரும்பிய பாக்கியம் துர்பாக்கியங்கிற. அது தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். அந்த நாட்டு அரசன் பக்கத்து நாட்டோட சண்டை போடுறதுக்கு போனா, வீட்டுல இருக்கிற பசங்கள்லாம் ஒவ்வொரு பையனாவது ஒரு வீட்டுல இருந்து போருக்கு அனுப்பணும்னா, இவன் வீட்டுக்கு வந்தா இந்த பையன் தான் காலை உடைச்சுன்னு வீட்டுல படுத்துட்டு இருக்கான், இதுல ஆஸ்பத்திரியில் இருக்கான். அதனால ராஜா சொல்லிட்டு அவன் பையன் வேண்டான்ட்டான். உடனே எல்லா ஜனங்களும் வந்தது, பத்தியா நானே எங்க பசங்கள்லாம் போருக்கு போயிருக்கா, உசுரோட திருப்பி வரப்போறாளா இல்லையான்னு தெரியல, நீ ரொம்ப பக்காடா கிழமை, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ எனக்கு சொல்லச்சவே நாங்கள் டவுட் பண்ணலாம் ஏதோ இருக்குன்னு. அப்ப கடைசியில் அவர் சொல்ற, உங்களால எதையுமே யதார்த்தமாவே எடுத்துக்க முடியாது. வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை சாதாரணமா யதார்த்தமா எடுத்துக்கவே உங்களுக்கு தெரியாது. அதை நல்லது கெடுதல்னு பிரிக்கதான் தெரியும். நல்லது கெடுதலுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாது. லைஃப் இஸ் பியாண்ட் குட் அண்ட் பேட். நல்லதுன்னா உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நல்லதுன்றது உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை, அது தாண்டி இருக்கக்கூடியது. உண்மைங்கிறது நல்லது கெடுதல தாண்டி இருக்கக்கூடியது. ட்ரூத் இஸ் பியாண்ட் குட் அண்ட் பேட். யதார்த்தமா இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோ, எதுக்கும் கவலைப்படாது. எல்லா நேரம் காலம் வந்ததுன்னா அது எதுக்கு ஆகும், எல்லாமே ஆகும். ஒரு பையனும் ஒரு பொண்ணு எனக்கு தெரியவா, அது ரெண்டு ரொம்ப நாளா லவ் பண்ணியிருந்ததுங்க. 8 வருஷம் 10 வருஷமா லவ். இப்பெல்லாம் இன்னொன்று வேற நடக்கிறது. இப்பெல்லாம் என்னமோ டேட்டிங் அப்படிங்கிறாங்க, தெரியல என்னன்னா பையனை மட்டும் பேசிட்டே இருக்கான். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு. இப்போ கூட ஒரு கேஸ் நடந்துருக்கு, பட்ல 2 பேசிட்டே இருக்குங்க. நான் சொன்னேன், எல்லாத்தையுமே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதேடா. If everything is found out and you come to know the truth about each other,
After marriage, you will not have anything to explore. பித்ருசாபம் வந்துரும்னு சொல்றோம். பிரானருள் உண்டெனில் உண்டு நன் ஞானம், பிரானருளில் பெருந்தன்மையும் உண்டு. ரொம்ப பெருந்தன்மையை நடந்துப்பேன், எப்பேற்பட்டதா இருந்தாலும். அந்த பெருந்தன்மைங்கிறது இந்த பையனை பத்தி சொல்லின்னு வந்தேன். அவன் வந்து இறங்கி நான் கும்பகோணத்துலேருந்து, சரி குருஜி நீங்க ஆற்றுலாம் சொல்லக்கூடாது, சரி ஒழி சொல்லலை. எனக்கே தெரியும் அந்த பையனை வச்சுட்டு அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். சரி என்ன பண்ணுறது, அவனுக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலு. சரி ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் சம்பளம்லாம் ஒழுங்காக கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவோம், விட்டு உன் ஃபேக்ட்ரியில் வாட்ச்மேனாக வச்சுக்கோ இந்த பையனை, எனக்கு வேண்டிய பையன் நல்ல பையன் சொன்னேன். அன்னி தேதியில் 2000 ரூபா கொடுக்குறேன்டார். அங்கேயே இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், வெளியில் கூட்ஸ் போச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி ரொம்ப இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், மாதம் மாதம் எனக்கு கொண்டு வந்து 50 ரூபா பணம் கொடுப்பான். என்னத்துக்கிடான்னு, இல்லை குருஜி அந்த 2000 ரூபாயில் 50 ரூபா என்னால் சேர்க்க முடிஞ்சுது, நீங்கள் எத்தனையோ காரியம் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா. சரி கொடுத்துட்டு போ கொடு. ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு யஜ்யம் பண்ணுறேன், அகோபிலத்தில் யஜ்யம். அப்போது அவன் வந்தான், 1000 ரூபா கொடுத்தான். ஏண்டா உனக்கு சம்பளமே 2000 ரூபா, 1000 ரூபா நீ கொடுத்துட்டேன்னா அப்புறம் உனக்கு கஷ்டமா சேடா கேட்போமோ இல்லையோ. ஏதோ 50 ரூபா கொடுத்துருந்தா 100 ரூபா கொடுத்தா சரி, 200 ரூபா கொடுத்தா சரி, உனக்கு சம்பளமே 2000 ரூபா, அதில் 1000 ரூபா கொடுத்துட்டேன்னு. குருஜி எப்பயும் நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல கேஸு 200 ரூபா, எலக்ட்ரிசிட்டி பில் 100 ரூபா, வாடகை 400 ரூபா, அப்புறம் ப்ரொவிஷன்ஸு 500 ரூபாய், இந்த மாதிரி எழுதிட்டு கடைசியில் குருஜி 50 ரூபான்னு எழுதினா 2000 ரூபாய் டேலி ஆகிடும். இந்த மாதம் யஜ்யம்னு போட்டு 1000 ரூபான்னு ஆரம்பித்தேன், இப்போ 2000 ரூபாய் டேலி ஆகிடும் குருஜின்றான். பிரானருளில் பெருந்தன்மையும் உண்டு. ஆனால் கையில் வச்சுட்டு தான் அந்த பெருந்தன்மை வரணுங்கிற அவசியம் கிடையாது. உன்னுடைய நோக்கமே அந்த பெருந்தன்மையை கொடுக்கறது. இந்த பையன்டா அந்த பெருந்தன்மையை பார்த்தேன், எனக்கு ஐ வாஸ் வெரி மச் மூடு. பிரானருளில் பெருந்தன்மையும் உண்டு. இப்போ முதல்ல யஜ்யம் 1000 ரூபான்னு போட்ட மிச்சம்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும் குருஜின்றான். யாரு அவனுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை. நீ என்ன யோசனை பண்ணுவ, நான் இதுக்கு என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன பண்ணுவேன். அவன் ஆச்சாரியனை முதல்ல யோசனை பண்ணான். His priority was the Guru. Today our priority, one of the priority is Guru. We have 1000 priorities. So பிரானருளில் பெருந்தன்மையும் உண்டு, பிரானருளில் பெருந்தெய்வமும் ஆமே. கடைசியில் அவருடைய அருள் இருந்தா அவரோடைய சேர்ந்து நீயும் தெய்வமும் ஆயிடுன்னு திருமூலர் சொல்றார். நான் சொல்லல, அவர் சொல்ற. அவர் பொதுவாக எழுதி வச்சார், அவர் சொல்றார். நல்லா பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோ நன்னாரு. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது. அடிக்கடி நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு அவகாசம் நமக்கு கிடைக்கணும். இந்த வருஷமும் 107வது யஜ்யம் இந்த இதும்போது பண்ணுறோம். இந்த நவராத்திரியும் போது நரசிம்ம சண்டி பண்ணுறோம் அங்கே ஹைதராபாத்தில். 108வது யஜ்யம் அகோபிலத்தில் பண்ணுறோம். இந்த வாரத்திலும் 10 நாள் நடக்க போகிறது. முடிஞ்சால் வாங்கும். முதல் 5 நாள் யாகசாலை பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் 4 நாள் யஜ்யம் நடக்கும். 3 நாளில் 4 நாள் யஜ்யம். கடைசி நாள் சகஸ்ர கலசாபிஷேகம், கல்யாணம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் ரிசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம்னு சொல்லப்பட்ட நவநாரசிம்ம கஷேத்திரம் அகோபிலம்னு பேரு. அகோவீரியம் அகோசௌரியம் அகோபாகு பராக்கிரம நாரசிம்மம் பரந்தெய்வம் அகோபிலம் அகோபலம். அகோபிலம்னா என்னன்னு கேட்டால் அழகான குகைன்னு அர்த்தம். அகோபிலம் அழகான குகை. அகோபலம் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியது. நிருசிம்மன் அப்பேற்பட்ட உக்ரம், உக்ர நரசிம்மன் சூரியன். வீரம் குரோத வராக நரசிம்மன் சந்திரன். மகாவிஷ்ணு மாலோல நரசிம்மன் சுக்கிரன். ஜுவலந்தம் ஜுவால நரசிம்மன் அங்காரகன் குஜன் செவ்வாய். சர்வதோமுகம் பாவன நரசிம்மன் கேது. நிருசிம்மம் ராகு கரஞ்ச நரசிம்மன். பீஷணம் சத்ரவட நரசிம்மன்
புத கிரகம். பத்ரம் யோகானந்த நரசிம்மன் குரு. மிருத்யும் பார்கவ நரசிம்மன் சனைஸ்வரன். நமாமியகம் பிரகலாத வரதன். மொத்தம் 10 இடம் இருக்கு. அதுல 9 கிரகத்துக்கு பிரீத்தின்னு சொல்றான். எத்தனையோ இருக்கு கிரகங்கள்ல, எத்தனையோ தான் இருக்கு. அதான் யாராவது சொல்றான் 3 கிரகணம் இருக்கு சார் தான். எனக்கு தெரியல என்ன சார் 3 சார் 2 சார் இல்லை சார் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், பாணி கிரகணம். ஓ அப்படி கிரகணங்கிறது இருக்க மாதிரி எல்லா கிரகத்துக்குமே எப்பேற்பட்ட கிரகமா இருந்தாலும் அது உனக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடியதுன்ற எல்லாமே வாழ்க்கையை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருந்தால் அந்த அகோபில கஷேத்திரத்துல உனக்கு எப்பேற்பட்ட கட்டம் இருந்தாலும் அந்த கட்டத்தை போக்கக்கூடியவன் அந்த லட்சுமி நரசிம்மன். அப்பேற்பட்ட பகவான் வரப்பிரசாதி. உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்தது அது. ஏதோ நாங்கள் போது போகாமல் 4 குச்சியை போட்டு ஏதோ பண்ணுவோம். உன்னால் முடிஞ்சா அங்கே வர முடிஞ்சா வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். நீ அங்கே வந்தால் பணம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், எதுவுமே கிடையாது. உன்னால் முடிஞ்சா கொடு, முடியலையா நல்லா வா. 10 நாளைக்கு 3 வேளை நல்லா சாப்பாடு போடுறோம். நம்ம இவாள்லாம் இருக்காங்க நல்லா சாப்பிட்டுட்டு தான். நாங்கள்லாம் சாப்பிட்டு தான் பெருமாளுக்கு பண்ணுவோம், சாப்பிடாம பண்ண மாட்டோம். அது நல்லா பண்ணிட்டு நாராயணா நாராயணா கிருஷ்ணா கிருஷ்ணா நரசிம்மா நரசிம்மான்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது. டிசம்பர் 21ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, முக்கோட்டி ஏகாதசி அங்கே தான் இருக்குது. டிசம்பர் 25 பௌர்ணமி, அன்னைக்கு மகா பூர்ணாவதி. கிரைஸ்ட் பிறந்த அன்னைக்கு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு மகா பூர்ணாவதி. டிசம்பர் 26 ஆருத்ரா, அன்னைக்கு தான் கல்யாணம். ஸோ அந்த டயத்தில் வச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக வர வேண்டியது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பரிபூர்ண கடாட்ச சித்திரத்ரு சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுர் ஸ்ரேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. எல்லாரும் நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், தீர்காயுஷோட இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அது எப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அப்படியே நடக்கணும்ன்றது அந்த நரசிம்மன் என்னுடைய பிரார்த்தனை. Thanks a lot. Thanks for this opportunity. It was very great spending this evening with you all. Very, very joyous Manmada Nama Samvat. அப்புறம் நீ என்னத்தை தெரிஞ்சுக்க முடியா? புதுசா என்னத்தை பார்த்துட போற? புதுசா என்னத்தை பார்க்க போற? ரொம்ப நாள் 8 வருஷம் 10 வருஷம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்த என்கிட்ட கேட்டேன். எங்கள் பையன் அந்த பொண்ணை பண்ணிக்கணுங்கிறான். அந்த பொண்ணு வேற ஜாதி, நாங்கெல்லாம் வேற ஜாதி. 10 வருஷம் உன் பையன் அந்த பொண்ணோட பழகிட்டு வேற யாராவது பண்ணிக்க முடியாது. பேசினா நியாயமா பேசணும், வேற யாரையும் பண்ண முடியாது. ஈஸ்வரனுடைய சங்கல்பம் அது ஆணவன்றது கல்யாணத்துக்கு பண்ணி வைங்கண்டா. என்னத்துக்கு அனாவசியமா இன்னும் அதுக்கு என்ன 10 வருஷம் ஆல்ரெடி மூட் வித் ஈச் அதர்னா இதை விட இன்னும் வேற என்ன வேணும்? 2 பேரும் ஒருத்தர் நல்லா தெரியும். இவன் பண்ற அயோக்கியத்தனம் அவளுக்கு தெரியும், அவன் பண்ற அயோக்கியத்தனம் அவளுக்கு தெரியும். பரஸ்பரம் ஜாஸ்தியா இருக்கும். தெரியாம பண்ணிட்டு அவன் அயோக்கியன்னு நினைக்கிறத விட தெரிஞ்சு பண்ணிட்டு அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சா சந்தோஷமாவது இருப்பாடா. கல்யாணத்தை பண்ணி வைய. லவ் இஸ் பிளைண்ட், மேரேஜ் இஸ் ரியாலிட்டி. பண்ணிட்டா தெரியும் பண்ணி வைங்க. கடைசியில் அவளும் பண்ணி வச்சுட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுடைய இன்னைக்கு சில பேர் என்ன பண்றான்னா ஸ்வார்த்தம். அமெரிக்காவுக்கு பையன் போகணும், ஆனா பையன் அங்கேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வரக்கூடாது. நீ பையனை அமெரிக்காவுக்கு பையனையோ பொண்ணையோ அமெரிக்காவுக்கு அனுப்புறேன்னா அன்னைக்கே நீ முடிவு பண்ணிட்டு வரைச்சு அவன் ஒரு மாட்டு பொண்ணோட வருவான், இல்லைன்னா அவன் மாப்பிள்ளையோட வருவான். அப்படியா இருந்தா அமெரிக்காவுக்கு அனுப்பு, இல்லைன்னா அனுப்ப. அமெரிக்கா உனக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், டாலர்ஸ் கொடுக்கணும், எம்எஸ் கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். உனக்கு இருக்கிறது அமெரிக்கா ஒபாமாவே உங்க ஆத்துல சாப்பிட்டாருன்னா கூட சரின்னு அந்த அளவுக்கு உனக்கு ஆசை இருக்கு. அதெல்லாம் மட்டும் கொடுக்கணும். அமெரிக்காலேருந்து மாட்டு கொண்டு வந்தா ஒத்துக்க மாட்டியா? இது என்னடா அது?
எவ்வளோ நேரோ மைண்டட்னஸ் பாரு. How narrow-minded you are. You want US to give education, you want US to give dollars, you want US to give a decent job for your son, but you cannot accept a daughter-in-law from US. நாங்கள்லாம் என்ன கலாச்சாரம் குருஜி உங்களுக்கு தான் தெரியுமே, நாங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா. ஸ்ரீ வைஷ்ணவான்னா என்ன? ராமானுஜர் சொல்றார், எல்லாரையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர் தான் ஸ்ரீ வைஷ்ணவா. அதி வைஷ்ணவான்னு ஒன்னா சொல்லலாம், ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொல்ல முடியும். ராமானுஜன்மே யாராவது பண்ண முடியுமா? ரோட்ல போறவனு கூட பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை எல்லாருக்குமே கொடுத்தான். ஜாதி மதம் பார்க்காதவன் அவனமே ஒரு ஆச்சாரியன் முடியுமா? சத்தியம் சத்தியம் புனசத்தியம் எதிராஜோ ஜெகத்குரு சகேஷ சர்வலோகானாம் உதர்த்தா நாத்திர சம்சயனான அவனுக்கு தியான ஸ்லோகம். என்னைக்கு நம்ம இந்த ஜாதி மதம் இதெல்லாம் மீறி ஒரு விஷயத்தை பார்க்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு விமோசனம். அப்பதான் உன்னால பகவான பரிபூர்ணமா ஆராதிக்க முடியும். எல்லாத்திலையும் அந்த பகவானை பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ கொண்டு வரணும். சுதர்சனம்னு சொல்றோம், சுதர்ஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. சுதர்ஷனம் தான் என்ன? பார்க்கறது எல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும், பார்க்கறதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். அந்த ஈஸ்வரனை உன்னால எல்லாத்துலயும் பார்க்கக்கூடிய தன்மை உனக்கு வரணும். அதுக்காக தான் சுதர்சன சக்கரம்னா வேற என்ன சக்கரம்? வேற ஒன்றும் இல்லை, இதேதான் சக்கரம். வாழ்க்கைங்கிறது சக்கரம். அந்த வாழ்க்கையில வாழறதுக்கு சுதர்சன சக்கரம்னு சொன்னா, அந்த சுதர்சனம்னா சுதர்சனா எல்லாத்தையும் அழகா நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. வெளியில நடக்கிறது எப்படி இருக்குன்றது தெரியாது, ஆனா பார்க்கிற பார்வை, நம்மளுடைய பார்வை வேற விதமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ உன்னண்ட பகவான் குடியிருப்பான், அந்த ஈஸ்வரன் இருப்பான். பிரகலாதன் என்ன சொன்னா? தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான். என்னது தூணிலும் இருப்பான் துரும்பிலும்? தூண்ல இருக்கார் துரும்பிலையும் இருக்காருன்னு அர்த்தமா? இல்ல. பிரகலாதன் என்ன சொன்னான்? ஹிரண்யகசிபு என் தகப்பனாரு உன்ன மாதிரி தூண்லையும் இருப்பான், என்ன மாதிரி துரும்புலையும் இருப்பான். என் குருநாதர் ரொம்ப அழகா சொல்றார். பிரகலாதனுக்கு கொஞ்சம் மண்டகர்வம் இருந்ததோ நம்மோட. அவன் தன்னையே துரும்புன்னு சொல்லிக்கிறான், தன் தகப்பனை தூண்னு சொல்றான். இப்போ ஒன்ன துரும்புன்னு அவர் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சார், அவர் ரொம்ப நல்லவர்னு நீயே சொல்லுவியா? உன்னை பத்தி நான் ரொம்ப நல்லவன் சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவியா? இன்னொருத்தர் தான் சொல்லுவா, ஐயோ அவருக்கு வாயில விரல் வச்சா கூட கண்டியே தெரியாது சார், ரொம்ப அப்பாவி மனுஷன், நல்ல மனுஷன் சார் அப்படின்னு இன்னொருத்தர் தானே சொல்லுவா. நீயே உன்னை பத்தி சொல்லுவியா? அப்போ பிரகலாதன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு என்ன அர்த்தம்? தூண் மாதிரி இருக்கையப்பா என் தகப்பனானே உன்னண்டியே இருக்கான், துரும்பு மாதிரி இருக்கிற என்னண்டியே இருக்கான்னு என்ன அர்த்தம்? தன்னை பத்தி மிகமையா சொல்லிட்டானோ என்னமோ, அதனால்தானோ என்னமோ ஹிரண்யகசிபு பெருமாள் மடி மேல போட்டுட்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்ட, பிரகலாதத்துக்கு வரனை கொடுத்து இங்கே இருன்னு சொல்லிட்டாரோ என்னமோ. இருக்கலாமோ தெரியாது. உங்களுக்கெல்லாம் நரசிம்ம புராணம் வேற மாதிரியா கற்று கொடுத்தா, எங்களுக்கெல்லாம் வேற மாதிரியா கற்று கொடுத்தா இருக்கலாமே, யாருக்கு தெரியும்? என்ன பித்ரு தேவோ பவான்னு சொல்றா, மாத்ரு தேவோன்னு பவான்னு சொல்றா. தாயார் தான் முதல் கடவுள். மாத்ரு தேவோ பவா, மாத்ருன்னு சொன்னா என்ன? மாதா தேவோ பவான்னு சொல்ல, மாத்ருன்னு சொன்ன தாயாருக்கு நீ நமஸ்காரம் பண்ணச்சே தாயார் முப்பாட்டனாருக்கு போய் சேர்றது. பித்ரு தேவோ பவா, தகப்பனாருக்கு நமஸ்காரம் பண்ணச்சே தகப்பனாருடைய முப்பாட்டனாருக்கு போய் சேர்றது. இந்த தாய் தகப்பன்னு சொன்னது அவ முப்பாட்டனாருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவ ஒரு அடமொழியா இருக்கிறவ. காலத்தால ஆபீஸுக்கு கிளம்புச்சு ஒரு நிமிஷம் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் ஹலோ சொல்லிட்டு போகலாம், நீங்க சேவிக்கணும்னு சொல்லுங்க.
நீ சேவிக்கணும்லாம் சொல்ல, என்ன வணங்க முடியும், நான் சேவிக்க ஏதாவது வேட்டி தெடிக்கு விழுந்தா உண்டே தவிர இல்லை, எல்லாம் விழப்போறது இல்லை. ஏதோ போச்சா அம்மா, போயிட்டுறம்மா, ஆஃபீஸுக்கு போயிட்டுறோம், உன் பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பயுமே இருக்கணும்மா, தவப்பனா இருக்கேன்டாப்பா நான் வரேன், ஒரு வார்த்தை. சில பேர் ஆத்துல பசங்க பார்த்துருக்கேன், ஒரு தாய் தகப்பன்கிட்ட கூட ஒரு போயிட்டு வரேன்னா ஒரு வார்த்தையோ பேசுறதுக்கு இல்லை. என்னதான் பேயா இருந்தாலும் தாய் தான், பேயானாலும் தாய், தாயானாலும் பேயினார் ஒருத்தர். இல்லை சார், பேயானாலும் தாய். அதிதி தேவோ பவான்னு சொன்னா, ஆச்சாரிய தேவோ பவான்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில பகவான் தான் யாருடான்னா தாய் தகப்பன் தான் பகவான். என்னமே போது பாவம் ஒரு சித்திருக்கு, ஆச்சாரியன் தான் பகவான். அதிதி தேவோன்னு பகவான் சொன்னா, திதியே இல்லாம திடீர்னு மத்தியானம் காப்பி டேத்து கரெக்டா வந்து காலிங் பெல் அடிக்கும், அதான் அதிதி. திதியே இல்லாமல் வரக்கூடியவன் அவன் வந்தா ஏதோ ஒரு காப்பியை கொடுக்குற, ஏதோ ஒரு டீயை கொடுக்குற, இல்லை ஏதோ ஒரு டிஃபனை கொடுக்குற. அந்த ஸ்வயம் நாராயணன் வந்திருக்கான் அந்த ஸ்வரூபத்துல. பகவான் எங்க இருக்கான்? ஒன்னுதான் இருக்கான், ஒன்னு சுத்தி தான் இருக்கான், உன்னோடையே இருக்கான். நீ அவனை போய் கோவில்ல தேட வேண்டிய அவசியம் இல்லை, உங்க ஆத்திலேயே இருக்கான், உன் கூடவே இருக்கான், எப்பவுமே இருக்கான். அவனை நீ வெளியில போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கான். ஆபீஸ்ல இருக்கான், ஒரு நண்பனா இருக்கான். திருமோகூர்னு ஒரு இடம் மதுரை பக்கத்துல, அங்க போய் கேட்டேன்னா அந்த பெருமாளுக்கு என்னடா பேருன்னா காளமேக பெருமாள்னு பேரு. பெருமாள் உற்சவருக்கு என்ன பேருன்னா ஆப்தன்னு சொல்லுவார். ஆப்தன்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். வழித்துணை பெருமாள்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல மார்கபந்துன்னு பேரு. கடைசியில போச்சு கையை பிடிச்சி கூட்டு போறாரு. சங்கரர் சொல்றாரு, பிராண பிரயாண பவபீதி சமாகுலஸ்ய ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம். பிராண பிரயாணம் ஆதிசங்கரர் கராவலம்ப ஸ்தோத்திர பிராண பிரயாணம். எப்போ பிராணனாகப்பட்டது பிரயாணம் பண்றதோ, பிராண பிரயாண பவபீதி, அந்த நேரத்துல ஒருவேளை எனக்கு பயம் வருமோ என்னமோ. சரி, சங்கரருக்கே பயம் வரும்னா உனக்கு எனக்கு எங்க? அவரே பயப்படுறாரு உள்ள இருக்க. பவபீதி சமாகுலசிய, அந்த மாதிரியான பவபீதி வராமல் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம். அப்ப போற நேரத்துல என் கையை கொடுத்து அப்படி கையை பிடிச்சு கூட்டு போடாம முதல்ல ஹேண்ட் ஷேக்கிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஆதிசங்கரர் தான். இப்ப இன்னைக்கு நீ ஹலோ ஹலோன்றிய, அதை ஏற்கனவே நரசிம்மரோட பண்ணிட்டார். கராவலம்பம் பவபீதி சமாகுலஸ்ய ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம். அவர் கூடவே வர்றாரு. அவனோட ரிசமனாகப்பட்டவன் உன்னோடையே கூடவே வருவான்டா, கவலையே படாதடா, கூடவே வருவான். அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தா பெருமாளை பார்க்க முடியும். அந்த ஈஸ்வரனை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். யக்ஷன் கேட்கிறான் தர்மபுத்திரன், உனக்கு ரொம்ப ஆச்சரியமா படுறது எதுன்னு கேட்கிறான். அப்ப அவன் சொல்றான், தர்மபுத்திரன் யக்ஷன் சொல்றான், எல்லாரும் போறத எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கடைசியில போகதான் போறோம். ஆனா இருக்கிறவெல்லாம் இங்கே இருக்க போற மாதிரி நினைச்சுக்கிறோமே, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னமோ இந்த லைஃப் சாஸ்வதம் மாதிரியும், நீ கடைசி வரைக்கும் இருக்க போற மாதிரியும். உனக்கும் அதே கதிதான், எனக்கும் அதே கதிதான். என்னைக்கா ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஆனா மனசுக்குள்ள அது வரவே இல்லை. எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கா கிளம்பி,
அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம மட்டும் சாஸ்வதம் நினச்சிக்கிறோமே. இதுதான் எனக்கு மனுஷாவை பார்க்கச்சே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப கூட பாரு, போறவாளுக்கு தெரியாது அவ போறான்னு, மிச்சவாளுக்கு தான் தெரியும் அவ போறான்னு. போறவாளுக்கு போறது தெரியாது. ஈஸ்வரன் எப்படி பண்ணிட்டாங்க, நீ கிளம்பி போச்ச உனக்கு கட்டவே இல்லாம விட்டான், உனக்கே தெரியாது நீ கிளம்பி போறன்னு. ஆனா மிச்சவாளுக்கெல்லாம் அதை தெரியப்படுத்த சொல்ல, நீங்களும் அப்படிதான் போறேன்னு. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஒரு சின்ன வாழ்க்கை, அதுக்குள்ள ஒரே சண்டை, சொத்துக்கு சண்டை, அண்ணா தம்பிகளுக்குள்ள சண்டை. என்னப்பா அண்ணன் எடுத்துட்டு போறேன், தம்பி எடுத்துட்டு போறேன், என்னப்பா தள்ள என்னத்தை தூக்கிட்டு போறேன், எவனா ஒருத்தன் எடுத்துக்கிட்டுமே. என்னப்பா கோர்ட்டுல 30 வருஷம் 40 வருஷமா ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னா சரி, கோர்ட்ல பிரதர்ஸுக்குள்ள சிஸ்டர்ஸுக்குள்ள இவள நிஜமாவே அண்ணா தம்பிகளா அந்த ரத்தம் அவளுக்குள்ள இருக்கான்னே தெரியல, அவளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறான். கோர்ட்ல 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் சமாதானமா போலாம். பாதி நீ எடுத்துக்கலாம், பாதி எவ எடுத்துக்கலாம், இல்ல மொத்தத்தையுமே எடுத்துட்டு ஒழியிட்டமே. என்னப்பா, relationship is more important than money இல்லையா? If money is going to purchase a relationship, then it is not a relationship. பணத்தை வச்சு ஒரு உறவு வாங்க போறேன்னா அப்பேற்பட்ட உறவு உனக்கு தேவையான தேவையே இல்லை இல்லையா? எடுத்துட்டு போறான்னு இப்போ பெருசா என்ன எடுத்து எடுத்துட்டு போறான்டா, நம்மளே சாஸ்வதம் இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னார், சார் என் தம்பி பேர்லாம் நான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னார். ஐயோ ஏன் சார் இப்படி போட்டுருக்கேன்னு கேட்டேன். அவர் உண்டு என்னண்டா 5 கோடி ரூபாய் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது சுப்ரீம் கோர்ட்ல, அப்படி வந்ததுன்னா என்ன தெரியுமோ குருஜி அப்படின்னாரு. என்னடான்னு, 2.5 கோடி உங்களுக்கு எங்கேருக்கு, 2.5 கோடி சீனிவாசனுக்கு, 5 கோடி நான் வேண்டாங்கிறேன், அதை எடுத்துக்கிட்டோம்னார். சாயந்தரம் ஃபோன் பண்ணார், என்னடா ஆச்சுன்னா வைத்தியம் கொடுத்ததுன்னு. ஜட்ஜ்மெண்ட் அவன் பக்கம் ஆயிட்டு எனக்கு இல்லை திருமணம். என்ன குருஜி காத்தாலும் வந்து நான் சொன்னேன் நீ ஜட்ஜ்மெண்ட் எழுதுறான்னு, நீங்க ஏதோ பிரயோகம் பண்றேன்னு இல்லைன்னா, நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமான்னு, அவன் வேண்டான்னு தான் எழுதியிருப்பேன்னு யாரும் தெரியும். ஏண்டா நீ தான் தானம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியோ இல்லையா? அதை நீ பண்ண என்ன அவன் பண்ண என்ன? நீ ரொம்ப சாமர்த்தியமா என்கிட்ட வந்துட்டு 2.5 கோடி ரூபாய் நான் வந்து உங்களுக்கு எங்கேயத்துக்கு கொடுக்குறேன், 2.5 கோடி ரூபாய் சீனிவாசனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். பெருமாள் அதை கேட்டிருந்தார். இனியோ 5 கோடி ரூபாய் நீ தானம் பண்ண போற, அதை அவன் தான் பண்ணிட்டு போட்டோமே நினைச்சு அவன்கிட்ட கொடுத்துட்டார். சரியா போச்சு. அந்த ஈகோ உனக்கு என்னத்துக்கு, நீ தான் பண்ணணுமா? அந்த அளவுக்கு நமக்கு சுவார்த்தம், அந்த அளவுக்கு ஈகோ. நான் தான் பண்ணணும். எத்தனையோ பேர் இப்ப நல்ல காரியம் எல்லாம் பண்ணுவான். ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுப்பா கோவில்ல, அது மேலேயே பேர் எழுதிருவாங்க ஸ்ரீனிவாசன். என்னமோ அவர் மட்டும் இதை கோபி செட்டிப்பாளையம் எழுதிகள். எனக்கு லைட்டே தெரியல, இது மட்டும்தான் தெரியுது. ஒரு 40 ரூபாய்க்கு டியூப்லைட்டை வாங்கி கொடுத்துட்டு அது மேல எழுத வேண்டியது. ஒரு தான தர்மம் பண்ணியான இந்த கை பண்றது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்கிறான். தெரியவே கூடாது, யார் கொடுத்தாருன்னே தெரியக்கூடாது, எங்க கொடுத்தாருன்னே தெரியக்கூடாது. அந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா? ஒரு தானத்தை பண்ணாலோ ஒரு தர்மத்தை பண்ணாலோ பிரதிபலன் இல்லாமல் எதுவுமே வேண்டாண்டா ஈஸ்வரா, நான் உனக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதான், என்கிட்ட ஏதோ இருக்கு எடுத்துன்னு போ. இப்போ நம்ம குப்பாராவை பிரிண்ட் பண்றோம் ரெசீட் புக்கு, என்னடான்னு பார்த்தேன், ஜுவாலா ட்ரஸ்ட் தேங்க்ஸ் டொனேஷன். நீ என்னத்துக்கிட்ட தேங்க் பண்ணணும்? Why acceptor should thank the donor? Donor should thank the acceptor for having accepted the money இல்லையா? உன் பிராரப்தத்தை நான் எடுத்துக்கிற போது நீ வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதா? உன்னுடைய பணத்தை வாங்கிட்டேன்னால கை கொடுத்து இப்போ எத்தனையோ பேர் எவ்வளவோ பைசா கொடுத்து வாங்கிட்டேன், வாங்கி போட்டுட்டேன். நான் என்ன பண்றேன்,
உன்னே தொட்டு பணத்தை வாங்கிட்டேன்னா உன் பிராரப்தத்தை நான் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆச்சாரியன்கிட்ட வந்து பைசாவை கொடுக்குறேன்னா அந்த ஆச்சாரியன் அந்த பணத்தை வாங்கிக்கிறான்னு அர்த்தம். அந்த பணத்தை நீ எப்படி சம்பாதிச்சியோ தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு கூட தெரியும். புரியுதா? எனக்கு அயோக்கியத்தனமா தான் போடும். ஏன்னா நான் அப்படிதான் சம்பாதிக்கிறேன். எப்பாவம் தத்பவத்தின்னா நான் பார்க்கிற விதத்தில் தானே எனக்கு தெரியும். அப்போ வாங்கிக்கக்கூடிய நேரத்தில் என்னடான்னா அந்த பிராரப்தத்தை தான் வாங்கிக்கிற, கையில வாங்கிச்சு. அப்போ வாங்கிக்கச்சே கூட என்ன நினைக்கிறோமோ, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தே பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி. உன்னிட்ட நான் வாங்கிக்கிச்சு பிக்ஷை வாங்கிக்கிறதா நினைச்சிட்டு வாங்கிக்கணும். அந்த பிக்ஷையை வாங்கிக்கக்கூடிய நேரத்துல எப்பேற்பட்ட நான் காரியம் பண்ணாலும் அந்த காரியம் எனக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடுக்கணும்டாப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க கொடுக்கச்சே சாட்சாத் அன்னபூர்ணியா நினைச்சு வாங்கிக்கிறேன். எனக்கு அதனால மனசுல உறுத்தல. நீ தானம் கொடுக்கச்சேவும் சரி, தானம் வாங்கிக்கச்சேவும் சரி, உனக்காக அது பண்ணல, ஈஸ்வர பிரதானத்துக்காக பண்ற, ஈஸ்வரனுக்காக பண்ற அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு பண்ணணும். அதை உன்னால பண்ண முடியுமா? அஸ்தேயங்கிற அஸ்தேய பிரதாய பிரார்த்தத்துல என்னது அஸ்தேய பிரதாயம்? ஒன்னீதா இருந்தா கூட ஒன்னீது இல்லைன்னு நீ நினைக்கணுமா? ஒன்னீதா இருந்தா கூட ஒன்னீது இல்லைன்னு நினைக்க முடியுமா உன்னால? Can you always think that it is not yours even though it is yours? ஒன்னீதா இருந்தால் கூட ஒன்னீது இல்லைன்னு நினைக்கணுமா? Live in abundance but always think that it is not yours. எல்லாத்தையும் வச்சுக்கோ, ஆனா எதுவுமே ஒன்னீது இல்லைங்கிற பாவத்தோட இருங்க. உன்னால அப்படி இருக்க முடியுமா? இருந்தால் உனக்கு ஈஸ்வரன் அனுகிரகிக்கிறான் அப்படின்னு பதஞ்சலி சொல்றார், நான் சொல்லல, அவர் அனுபவிச்சார் பொருளுக்கு சொல்றார். அஸ்தேயா இதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. ஒவ்வொரு வருஷமும் வருது. இப்ப இந்த வருஷம் மன்மத வருஷமா, ஜெய வருஷம் போயிட்டு மன்மத வருஷம் வந்துடுத்து. இப்போ மன்மத வருஷம் வந்த பிற்பாடு எல்லாருமே என்ன பண்ற, காசிக்கெல்லாம் போறேன். காசிக்கு போயிட்டு நாங்க பாவக்காய் விட்டோம், கொத்தவரங்காய் விட்டோம், பொடலங்காய் விட்டோம், எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் விட்டு வந்துட்டேன். யாரோ ஒருத்தராவது நாங்க பிடிவாதத்தை விட்டோம், பாவத்தை விட்டோம், ஒருத்தர் கூட தர மாட்டேங்க. ஏதோ காசி போயிட்டு வந்தாலே பிடிவாதத்தை விட்டாளா, கோபத்தை விட்டாளா, ஆத்திரத்தை விட்டாளான்னு நான் கேட்டேன் ஒருத்தர. இல்லை சார் பாவக்காய் விட்டேன். இவர் பாவக்காய் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருக்கேன், அதை விட்டு இல்லைப்பா. ஏதோ காசிக்கு போனா அதை விட்டு வந்த, சரி உன் பொண்டாட்டியே விட்டு வந்தேன் கேட்டா பாவம் அவர் பிராணத்தை வாங்கிட்டான். ஆனா விட்டுட்டு வந்தா அந்த ஃபீமேல் இஸ் இவருக்கு முன்னாடி வந்துருவோம், இவரை தான் விட்டு வரணும். காசிக்கு போனா கூட நீ அதை விட்டு வரலாமே. இதெல்லாம் விடுறத விட உன் கோபத்தை விடலாம், உன் தாபத்தை விடலாம், ஆத்திரத்தை விடலாம், லோகத்தை விடலாம். You can sacrifice your greed, you can sacrifice your anger, you can sacrifice your deceit. இதெல்லாம் பண்ணலாமே நம்ம. இது எதுவும் பண்றது இல்லை. ஸோ இந்த புது வருஷத்துல நீங்க என்ன நினைக்கணும்னா, எதை உங்களால விட முடியும்னு நினைக்கணும். ஏதோ உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கா, அதை விடுவோம். நான்கிற மமதை இருக்கா, அதை விடுவோம். எல்லாத்தையும் ஒரே சீரா பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தை வச்சுக்கோம். அந்த பகவான் நரசிம்மன் எல்லாத்துலயும் இருக்கான், அவன் இல்லாததே கிடையாது. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொன்னதுக்கு காரணம் அதான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதா. அந்த ஈஸ்வரன் இல்லாத இடமே கிடையாது, இல்லாத வஸ்துவே கிடையாது.
எல்லாத்துலயும் இருக்கா. யாரையுமே ஒரு குறைவா பேசாதீங்க, தப்பா பேசாதீங்க. பி நான் ஜட்ஜ்மெண்டல் இன் லைஃப். நீங்க வந்தது இன்னொருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக நீ வரல, நீ உன் வாழ்க்கையை வாழறதுக்காக வந்த. நீ ஒருத்தரை குறைவா சொல்லாத. அவ தப்பு பண்ணலாம், ரைட்டு பண்ணலாம், அதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை. நீ அதுக்கெல்லாம் வரல. இன்னொருத்தர் ஒரு குறை சொல்றதுக்காக நீ வரல. நீ நிறைவோட இந்த வாழ்க்கையை வாழறதுக்காக வந்த. இன்னொருத்தரை குறையே சொல்லாத. எந்த காரணத்தை கொண்டு அவன் இந்த தப்பை பண்ணா, இவன் இந்த தப்பை பண்ணான்னு சொல்லாத. அந்த காலத்துல சவுதி அரேபியால ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தாராம். அவரை ரேஷன் கடமை ஒரு கடை வச்சிருந்தார். எல்லாரும் வந்து அவர்கிட்ட சாமான் வாங்கிட்டு போவா. சில பேர் செல்லாத காசை கொடுப்பா, அதையும் வாங்கிப்பார். சில பேர் கிழிஞ்ச காசை கொடுப்பா, அதையும் வாங்கிப்பார். சில பேர் நாளைக்கு பணம் தரேன்னுவா, தரமாட்டா, அவளுக்கும் எல்லா சாமானையும் கொடுப்பார். சில பேர் ஏற்கனவே நாங்க கொடுத்துட்டோன்னுவா, அவளுக்கும் கொடுப்பார். இப்படி நிறைய பேர் பொய் சொல்லுவா. எல்லாருக்கும் அவர் சப்ளை பண்ணியிருந்தார். கடைசியில் ஒரு நாள் இவருக்கு சாவு வந்துருக்கு. அவர் சாக போறாருன்றது தெரிஞ்சு போச்சு. ஊர் ஜனங்கள்லாம் வந்துருச்சு. அப்போ ஊர் ஜனங்கள்லாம் சொல்லிட்டு, அவர் அவ்வளவு இன்னோசென்ட்டு, அப்பாவி அவர், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எத்தனையோ வாட்டி செல்லாத காசை கொடுத்துருக்கேன், அதையும் வாங்கிட்டு இருக்கேன். எத்தனையோ வாட்டி நான் பைசா கொடுக்குறேன்னு சொன்னேன், அப்புறம் தரேன்னு சொன்னேன், அப்புறம் கொடுக்கவே இல்லை, ஆனா எனக்கு சாமான் கொடுத்துருக்கார். எத்தனையோ வாட்டி நான் கொடுத்துட்டேன்னு சொன்னேன், அதையும் நம்பி கொடுத்துருக்காரு அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், அல்லா பிரார்த்தனை பண்ணார். அப்போ சொன்னார், எனக்கு அவ நல்லா தெரியும், அவ கொடுத்தது ஒரிஜினல் நோட்டு இல்லை, டூப்ளிகேட் நோட்டு தெரியும், கிழிஞ்ச நோட்டை கொடுத்தான்னு தெரியும், இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு பொய் சொல்றான்னு தெரியும். ஆனா நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. அந்த நேரத்துல அவளுக்கு தேவையானதை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், அவளுக்கு தேவையானதை நான் கொடுத்தேன். எந்த காரணத்தை கொண்டும் அவ பண்றது சரியா தப்பான்னு நான் யோசனை பண்ணல. சரி தப்ப யோசனை பண்ண வேண்டியது என்னுடைய அவசியம் இல்லை, அது ஈஸ்வரனுடைய செயல், என்னுடைய செயல் இல்லை. அதே மாதிரி இப்போ நான் உன்னிட்ட வர போறேன்டாப்பா பகவானே, நான் என்ன பண்ணியிருந்தாலும் வாழ்க்கையில் அதை சரி தப்புன்னு நீ பண்ணாம யோஜனை பண்ணாம, எது சரி நான் பண்ணது சரியா தப்பான்னு யோஜனை பண்ணாம என்ன உன்னோட சேர்த்துக்கோன்னு பிரார்த்தனை பண்ணாம, எப்போ நீ சரி தப்பு இன்னொருத்தர் சொல்றியா அப்ப என்ன ஆகும்? என்னாச்சு? பாகவதத்துல ஒரு கதை சொல்லுவோம், ஒரு சின்ன கதை சொல்லிட்டு ஒன்று அனுப்பிச்சுடுறேன். என்ன, பாதி பேர் கண்ணு திறந்துருக்கு, ஆனா இல்ல சில பேர் கண்ணை மூடிட்டு தூங்குவா, சில பேர் கண்ணை திறந்துட்டே தூக்குற டெக்னிக்லாம் இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் 2 மணி நேரம்லாம் பேசினா இப்ப யாரும் பொறுமை இருக்கு? உனக்கும் இல்லை, எனக்கும் அவகாசம் இல்லை. இந்த ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். பாகவதத்து கதையில ஒரு பெரிய ராஜா தான் வனபோஜனம் பண்றான். எல்லாருக்கும் வனத்துல உட்காந்து வருஷத்துல ஒரு நாள் பரவாயில்ல சாதம் போடுவோம். அப்போ ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து இவ்வளவு சாதம் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் சாதம் போட்டுருந்தா, சாதம் இல்லை பிரசாதம். அப்போ அங்க மேல ஒரு கழுகு பறந்து இருந்தது, கருடன். அதை அங்கேருந்து ஒரு பாம்பு எடுத்துன்னு வந்து அந்த மரத்து மேல உட்காந்துட்டு சொக் சொக் சொக்னு குத்தி குத்தி அதை அது போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பாம்பு வாயிலேருந்து விஷம் வந்து சாதத்துல கலந்து விட்டு ராஜா பாட்டில் உருட்டி உருட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் சாப்பிட்டுதுங்க, எல்லாம் நேரம் டிக்கெட்டு, தேட்டர் எல்லாம் க்ளோஸ். இப்போ என்ன ஆச்சு? 4 பிராமணா எங்களுமே போது போகாது. இந்த பிராமணாளுக்கே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி. எல்லாருக்கும் இல்லை, ஒரு 99.99% ஒரு பர்சன்ட்டுக்கு இல்லை. அப்போ செக் பண்ணலவா பிராண்டில் இல்லையா? அப்போ வந்து 4 பேர் உட்காந்துண்டா
நிறைய வாசிச்சவா. இந்த வாசிச்சவாளால வெறுமையே இருக்க முடியாது. இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று டிஸ்கஷன். ஏன் இந்த 4 பேர் செத்து விட்டால இந்த பிரம்மஹத்தி தோஷம் யாருக்கு வரும்னு ரொம்ப அவசியம். அப்போ முதல் பிராமணர் சொன்னார், அந்த பிரம்மஹத்தி தோஷம் அந்த கருடனுக்கு தான் வரும் இல்லையா? அதுதானே போட்டு அந்த பாம்பை குத்தி அதுலேருந்து விஷம் கக்கி, கருடன் தான் முதல் காரணம். ஸோ கருடனுக்கு தான் போகும் இத்தனை பேர் செத்ததுன்னா. அடுத்த பிராமணன் சொன்னா கருடனுக்கு வராது, இந்த சர்ப்பத்துக்கு போகும். பாம்பு வாயிலேருந்து கக்கினதுனால தானே வந்தது, விஷம் வாயிலேருந்து வந்ததுனால தானே வந்தது. அது கக்காம இருந்திருந்தா வந்திருக்காது இல்லை, அதுக்கு தான் போகும்னா. 3வது சொன்னான் ராஜாவுக்கு தான் போகும், அவன் தானே சாத்த கல்லு கொடுத்தான். அப்புறம் 4வது சொன்னான் இந்த மனுஷாளுக்கு தான் போகிறது, எவன் எதை கொடுத்தாலும் தின்னுட வேண்டியதா என்ன எதுக்கு யோசனைப்பட்டது இல்லையா? ஏண்டா யார் எது விட்டாலும் சுட்டுட்டா அப்புறம் என்னடா இருக்கும் அப்படின்னா மேலே இது போச்சு. இந்த வழக்கு யமனுடைய சபையில் டிஸ்கஷனுக்கு வந்தது. சித்திரகுப்தன் சொன்னா இந்த மாதிரி ஆயிடுத்து, இப்போ இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை யார் அக்கௌண்ட்டில் எழுதுறது? அங்கே ஏதோ ஒரு லெட்ஜர் இருக்கான், எனக்கு தெரியாது. என்ன கேட்டேன்னா தெரியுமான்னு கேட்டால் நான் போன ஒரு பாடு தான் தெரியும். இன்னும் பெரியவா சொல்லிருக்காங்க ஏதோ லெட்ஜருக்கு எழுதுவான்னா கொஞ்சம் பயப்படுவோம்னு வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு பயப்படுவோம் அடுத்த தப்பு பண்ணுற வரைக்கும். ஸோ என்ன பண்ணா அதில் எழுதுவோம் அப்படின்னா, அப்போ யமன் கேட்டான் என்னடா இது என்ன பண்ணுறது அப்படின்னா. அப்போ சித்திரகுப்தன் சொன்னான், பாருங்க அந்த கருடன் பேரில் தப்பு சொல்ல முடியாது. கருடன் என்ன பண்ணிட்டு தன்னோட பசி காட்டில் என்ன அது எங்க வேணாலும் போடலாம்ல, அது இடம் தானே, காட்டில் எங்க வேணாலும் போடலாம். பசிக்கோசரம் அது ஒரு பாம்பு எடுத்துன்னு வந்து சாப்பிடுது, சாப்பிடுது. கருடன் பேரில் எழுத முடியாது. அடுத்ததுன்னா அந்த சர்ப்பத்து பேரில் ஒன்றா எழுதலாமாடான்னு கேட்டான் யமன். நீங்கள் வேறன்னா நிர்பட்டில் அது பேர் எழுதினாலும் சரி வராது, அது போயின்னு இருக்கு, உசிரே போயின்னு இருக்கா, வாயிலேருந்து என்ன வருதுன்னு அதுக்கு தெரியுமா இல்லையா? தான் உசிரே போயின்னு இருக்கா, அந்த நேரத்தில் வாயில என்ன வருதுன்னு தெரியுமா? விஷம் வருதா இல்லை வேற ஏதோ அமிர்தம் வருதான்னு அதுக்கு தெரியுமா? அது பேரில் விஷம் வந்தது, விஷம் ரொம்ப யதார்த்தமாகிடுச்சு, அது பேர்லையும் எழுத முடியாதுன்னா அப்போ ராஜா பேரில் எழுதிடுவோமான்னு கேட்டாங்க யமன். ராஜா பேர்லும் எழுத முடியாது இல்லை, பாவம் அம்பாட்டில் எல்லாருமே சாதம் போடலான்னு போட்டுட்டாங்க. ஸோ எல்லாம் சாதாரணமாக அவனுக்கு என்ன தெரியுமாண்ணா, மரத்துக்கு மேலே ஒரு கருடன் வந்து உட்காரும், அது குத்தும், அதுலேருந்து அவனுக்கு தெரிஞ்சா பண்ணுறான் அது. சரி இந்த மனுஷா பேர்லேயே எழுதிட்டா என்னடான்னா, அதுவும் சரியில்லைன்னா பாவம் என்ன ராஜா சாதம் போடுறான், அது சாப்பிடாம இருக்க முடியுமா இல்லையா? பகவான் இல்லையா சாட்சாத் ராஜா, அவள் சொல்லாமா? ஆனால் அன்னதாத்தா சுக்கி பவான்னு சொல்லுவா. சாட்சாத் பகவானே ராஜனுங்கிறவன் யாரு? சாட்சாத் நாராயணன். அவன் ஒரு சாதத்தை போச்சே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ சித்திரகுப்தன் கேட்டான், அப்போ என்னென்ன பண்றதுன்னா, அப்போ எவன் பார்த்தான் இந்த 4 பிராமணன் உட்கார்ந்து யார் தப்பு யார் தப்புன்னு அவன் அக்கௌண்ட்ல எழுதுறான். நீ நல்லா யோஜனை பண்ணிக்கோ, இது பாகவதத்தில் இருக்கிற கதை. நீ இன்னொருத்தர தப்பு சொல்றதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணிக்கோ, உன் அக்கௌண்ட்ல எழுதுவார். நம்ம இன்னொருத்தர குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளாண்டியே நிறைய குறை இருக்கு இல்லையா? நம்ம எந்த விதத்தில் யோக்கியம்? நம்ம இன்னொருத்தர ஒரு குறை சொல்ல நம்ம சொல்லக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லாம இருக்கணும். ஏன்னா எல்லாத்துலயும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்கான். ஏன் ஒரு காரியம் ஆறுதுன்னோ ஆளன்னோ நமக்கு தெரியாது, அது ஈஸ்வரனுடைய செயல். நித்திய விபூதி லீலா விபூதின்னு சொல்லுவான். பகவான் என்னத்துக்கு அந்த மாதிரிலாம் பண்றான்னு தெரியாது. அவனை புரிஞ்சிக்கவே முடியாது. பெருமாளை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலே தப்புங்கிறான் ஈஸ்வரனை. அவனை புரிஞ்சிக்கவே முடியாது, பகவானை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்றான். அவனுடைய அனுகிரகம் தான் முக்கியம். என்ன முக்கியம் தெரியுமா வாழ்க்கையில? லார்ட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லுவோம். பகவானுடைய அனுகிரகம் தான் முக்கியம், அதை விட எதுவுமே வேண்டாம். பிரானருள் உண்டனில் முண்டுனர் செல்வம், பிரானருள் உண்டனில் உண்டுனர் செல்வம், பிரானருள் உண்டனில் உண்டுனன் ஞானம், பிரானருள் உண்டனில் உண்டுனன் ஞானம்.
பிரானருளின் பெருந்தன்மையும் உண்டு. பிரானருளின் பெருந்தன்மையும் உண்டு. பிரானருளின் பெருந்தெய்வமும் ஆமே. பிரானருளின் பெருந்தெய்வமும் ஆமே. திருமூலர் சொல்றார், பிரானருள் பிரானருள் பிரானருள். இது என்ன பிரானருள்? லார்ட்ஸ் கிரேஸ். பகவான் பிரானருள் உண்டெனில் உண்டுனர் செல்வம். பகவானுடைய கிரேஸ் இருந்தா உனக்கு எல்லாம் இருக்கும், அத்தனையும் இருக்கும். இல்லைங்கிறதே இருக்காது, இல்லைங்கிறதே உன் வாழ்க்கையே வராது. நிறைய இருக்கு. உப்பிலியப்பன் கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணா அந்த அர்ச்சகருக்கு ஒரு 50 ரூபா போட்டாலும் சரி, 100 ரூபா போட்டாலும் சரி, 5 ரூபா போட்டாலும் சரி, அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் அழகா சொல்லுவார், நிறைய போடுறேன். அவர் எடுப்புக்காக சொல்லல, நிஜமாவே சொல்றார். சில பேர் எடுப்புக்கு வச்சுன்னு சொல்லுவோம், 5 ரூபா போடுறதுக்கு நிறைய போடுறது 5 ரூபாய் என்னடா அவர் அதுக்காக சொல்ல. அவர் சொல்லுவார், நிறைய போடுறல, யார் எவ்வளவு போட்டாலும் அது சொல்லுவார். வாயினால இல்லைன்னா கூட இல்லைன்னு வரக்கூடாது. இல்லை இல்லைன்னு சொல்ல இல்லாமையே போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைன்னா கூட நிறைய இருக்குன்னு சொல்லு. உன்னுடைய வாய் முகூர்த்தம் மேல ரிஷிகள் போவாளாம், அவ ததாஸ்துன்னு சொல்லிட்டு போவாளாம். உனக்கு பணமா கொட்டுமா, உனக்கு என்ன உணமோ இருக்குமா, அது பகவானுடைய அருள் தான். பிரானருள் உண்டெனில் உண்டு நற்செல்வம். நற்செல்வம்னா எல்லாமே, பணம் மட்டும் இல்லை, நல்ல ஒரு பொண்டாட்டி, நல்ல ஒரு புருஷன், நல்ல ஒரு குழந்தை, உனக்கு எல்லா சௌகரியத்தையும் கொடுப்பான், நன்னா கொடுப்பான். ஆத்துல பெரிய ஹோம் தியேட்டர் வச்சுப்ப. சாயந்தரம் 6:30 மணிக்கு சன் டிவி பார்க்க ஆரம்பிச்சேன்னா ராத்திரி 10:30 வரைக்கும் ஒரு சீரியல் விடாம பார்க்கணும். அந்த அளவுக்கு பெருமாள் எல்லாத்துக்கும் வசதி பண்ணிடுவா. IPL மேட்ச் இப்போ நடக்கிறது, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியல, டெய்லி இருக்குமே ராத்திரி. ஸோ எல்லாத்துக்கும் அவன் பெருமாள் அத்தனையுமே ப்ரொவைட் பண்ணிடுவான். அது பகவானுடைய அருள். லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது, லக்ஷ்மிங்கிறவ வந்துட்டா எல்லாமே வந்துடும் உன்னோட சேர்ந்து. அந்த கேட்ட அந்த மனசு தாராளமும் வந்துடும், கை தாராளமும் வந்துடும், மனசு தாராளமும் வந்துடும். உட்காந்து இந்த பழைய 10 ரூபாய் அழுக்கி இனிமேல் யூஸே பண்ண முடியாததுதான் போய் தட்டில் பெறுவார். முண்டியில் போடுறது, தட்டில் போடுறது. அவர் என்ன, ஒருத்தர் விநாயகருக்கு இப்படி காமிச்சார், சூடம் காமிச்சார், காமிச்சுட்டு கொண்டு வந்து நீட்டினார். ஒரு ஃபாரினர் வந்திருந்தான். அப்போ என்ன நினைச்சார், எல்லாரும் 5 ரூபா 10 ரூபா கூட, அவர் ஒரு $5 போட்டாருந்தா கூட 5 × 60 300 ரூபா இல்லையா? அவ ஊர்ல 60 ரூபாயாச்சா, $5னாலும் 300 ரூபா போடுவான்னு நினைச்சான். அவன் என்ன பண்ணான், இந்த சூடத்தை வந்தானே பூன்னு ஊதிட்டான். ஹாப்பி பர்த்டே விநாயகன். எல்லாம் அவருக்கு புரியுறது, அதுதான் அவருக்கு. பிரானருள் உண்டனில் உண்டு செல், எல்லாம் உனக்கு உண்டு. பிரானருள் உண்டனில் உண்டு தன் ஞானம், நல்ல ஞானத்தை கொடுப்பார். எல்லாத்தையும், ஞானம்னா என்னன்னு நினைக்கிற, எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை. எங்க வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கவே இல்லைங்க, நீ அதை புரிஞ்சுட்டேன்னா அவர் புரிஞ்சுக்கலன்னு ப்ராப்ளம் சால்வ், அவ்வளவுதான். இப்போ 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னா, ஒருத்தர் புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, இந்த முண்டத்தை இப்போ ஒண்ணுமே திருத்த முடியாது, ப்ராப்ளம் சால்வ், ப்ராப்ளமே கிடையாது. எப்போ 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கலையோ அப்பதான் தகராறு. பிரானருள் உண்டனில் உண்டு நன் ஞானம். அந்த இடத்த நல்லா பிக்சர் பண்ணி காமிச்சிருவான். உனக்கு அந்த அருள்னால உனக்கு நல்லா தெரியும், இது சரி வரும், இது சரி வராது. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தால் அந்த ஞானத்தை கொடுத்துருவான். உள்பூர்வமா பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துரும். பிரானருள் உண்டனில் உண்டு நன் ஞானம். பிரானருளில் பெருந்தன்மையும் உண்டு. லார்ட்ஸ் கிரேஸ் வந்துருக்குன்னு ஒரு பெருந்தன்மையா நடந்துக்கிற விதத்திலேயே ஒரு பெருந்தன்மை. ஒரு பெரிய மனுஷனா ஆகப்பட்டவன் ஒரு நல்ல பெருந்தன்மை எப்படி நடந்துக்கிறாங்கிறது. என்னண்டா ஒரு பையன் அவன்ட்டு அந்த பெருந்தன்மையை நான் பார்த்தேன். எப்படின்னு சொல்றான். என்னைக்கோ ஒரு நாள் நான் செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன். நான் ரயில்வே ஸ்டேஷன் போறதே பெரிய விஷயம். யாரோ எனக்கு தெரிஞ்சவர், அவர் ஊருக்கு போறார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன். உங்களுக்கு உங்களை பார்க்கணும், நான் ட்ரெயினில் ஏறிச்சு உங்களை பார்த்துட்டேன். இந்த மாதிரி சில பிரகஸ்பதிகள் இருக்கு. உங்களை பார்த்துட்டே நான் ட்ரெயினில் போனேன்.
ஏன்னா அதுக்கப்புறம் பாவி வந்து பார்க்க போகிறது இல்லையாண்டா ஃபைனல் சென்டர் சொல்லிட்டு இருக்கிய. அதுக்குள்ள நீயும் போகிறதில்ல, நானும் போகிறதில்ல, 2 பேரும் அனுப்ப வேண்டியது நிறைய பேர் இருக்கா. அதுக்கப்புறம் தான் போகிறோம். இல்லை சரின்னு போய் பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. போயிருந்த போது அவர் ட்ரெயினில் போயிட்டான்னா அப்போ இன்னொரு ட்ரெயினில் ஒரு பையன் இறங்கினான், நம்ம கும்பகோணத்து பையன். அவனை திடீர்னு பார்த்தேன், என்னடா நீ எப்படா வந்துருக்காங்க? குருஜி உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன். என்னடான்னா அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ஓடி வந்துட்டேன். என்னன்னா ஆற்றுல சொல்லுங்க தண்டா சோறு அது இது அதான் முந்திருந்தான் லைனாக நீங்கள்லாம் பசங்களை வெய்ய ஆரம்பித்தா சாதாரணமாக வெய்வீங்க. ஆனால் அவனா வெய்வீங்க. பசங்க இல்லாதவா எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறான். நம்ம குழந்தைகளை நம்ம வாயினாலேயே வெய்யலாமா? அதுவே பித்திரு சாபமா முடியும். எந்த காரணத்தை கொண்டு உங்கள் பசங்களை நீங்கள் வாயினால ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை, தாய் தகப்பனாகப்பட்டவன் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது குழந்தை. எந்த காரணத்தை கொண்டு அது படிக்கிறது மக்கு பிளாஸ் 3, அதுக்கு மூளையே இல்லை. உன் பையன் வேற எப்படி இருக்கும்? இது நீ சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம். உன்னை பற்றியே நீ அட்வர்டைஸ் பண்ணிக்கிற அனாவசியமா என்னத்துக்கு? எல்லாருமே சில சமயம் பசங்க படிக்கும், சில சமயம் பசிக்காது. இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய டைவர்ஷன். அதுங்களுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்குது. அதுங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுட்டு அதுங்களோடய போனால் தெரியும். அதுவும் படிக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில். என் பையன் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வரணும், மிச்ச பசங்களாம் ஃபெயில் ஆகிடணும். இது இல்லைடா எந்த ஊர் ரூல்ரா? சரி, ஒரு வருஷம் உன் பையன் ஒரு மாதம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தான்னா, ஃபஸ்ட் கிளாஸ் வந்தான்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு ரேங்க். அடுத்த மாதம் நீ என்ன பண்ணணும்? போகிறோம் ஒரு வாட்டி தான் மிச்ச வரவாளுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கணும். இப்போ நீ 15th ரேங்க்குக்கு போயிடணும். அது சொல்கிறியா நீ? இல்லையா? அதுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட் ரேங்க் மெயின்டைன் பண்ணணும். இப்போ 15வது ரேங்க் 20வது ரேங்க் வாங்கிறது இருக்கு பாரு, அது கவலையே இல்லை. மொல்லமாக 14, 13, 12 மொல்லமாக வரலாம். இம்ப்ரூவிங் தான் மொல்லமாக, அது டென்ஷனே இல்லை. இந்த முதல் ரேங்க் வாங்குறது பாரு ரொம்ப அவஸ்தைப்படுறது. ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க்குக்கும் இந்த செகண்ட் ரேங்க்குக்கும் ஒரு 2 மார்க்கு தான் வித்தியாசம் இருக்கும். அதில் அது ஓவர் டேக் பண்ணிடுவோம். சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு இந்த போட்டி மனப்பான்மையை நம்ம கொண்டு வந்துடுறோம். அதில் போராட்டத்துக்கு மெனி பேரண்ட்ஸ் கம் டு மீ அண்ட் சே டுடே வேர்ல்டு இஸ் காம்படேட்டிவ். என் பையன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் படிச்சிருக்கோம், நீங்கள் ஈஸியாக படிக்கலாம், உன் பையன் இன்னும் நன்னா இருப்பான், நன்னா இருக்க மாட்டாங்கிறது இல்லை. எந்த காரணத்தை கொண்டோ நீ வந்து உன்னுடைய குழந்தை எப்படி இருந்தாலும் சரி